மக்களே, இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்ல போர்வெல் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீட்டு தேவைக்காக ஒரே ஒரு தடவை தான் நம்ம போர் போட போறோம். அதில முன்ன பின்ன நமக்கு அனுபவம் இல்லாததுனால, நாங்க என்னென்ன ஸ்ட்ரகிள்லாம் ஃபேஸ் பண்ணோங்கிறது தான் இந்த வீடியோல சொல்றேங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீழ மோட்ரு தான் பிரச்சனை அப்படிங்கிறது எலக்ட்ரிஷியன் சொல்லிட்டாருங்க. அதுக்கப்புறமா அவர் வந்து அந்த மோட்டர தூக்குறதுக்கு ட்ரை பண்ணப்போ, 3 பேரா சேர்ந்து தூக்கியுமே மோட்ரு வரல. அப்போ சேர் ஏதாவது சிக்கியிருக்குன்னு சொல்லி, அவர் வந்து அதுக்குன்னு ஒரு டீமை வந்து அனுப்பிச்சு விட்டாருங்க. அந்த டீம் தான் இப்போ வேலை செஞ்சுட்ருக்காங்க. ரொம்பவே நல்லா இந்த வேலையை செஞ்சு கொடுத்தாங்க. இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மோட்டரில் தண்ணி எந்த இடத்துல ஃபில்டர் ஆகி ஏறுமோ அந்த இடத்துல சேறு சகதி தான் மாட்டியிருக்கும்னு நினச்சி அவங்க தூக்கி பார்த்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த ஃபில்டர் ஆகிற இடத்துல குட்டியாக ஒரு கல் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிருக்குங்க. கல் வந்து அடைக்க போய் தான் அந்த தண்ணி மேலே வராமல் இருந்திருக்கு. இந்த பிரச்சனை தாங்க. அதனால் இவங்க வந்து எடுத்து கொடுத்தங்காட்டி இன்றைக்கி அந்த மோட்டரை வெளியில் எடுத்துட்டோம். வெளியில் எடுத்ததுக்கப்புறம் அந்த மோட்டரை சர்வீஸ் பண்ணி மாட்டுறதோ இல்லை புது மோட்ரு வாங்கி உள்ளே இறக்குறதோ அவங்கவுங்க சௌரியங்க. எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் அதாவது அந்த கரெக்டாக அந்த தண்ணி எடுக்கிற இடத்துல தான் கல் இருந்துச்சுங்கிறனால இவங்க ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இது பண்ணாங்கங்க. அவங்க அந்த கப்பி போட்டு இரும்பு ராடு பண்ணி யூஸ் பண்ணுறதுனால அந்த இரும்பு ராடை வச்சு கொஞ்சம் வைப்ரேஷன் மாதிரி கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அப்போ தான் அந்த பக்கத்தில் இருக்கிற சேராகட்டும் இல்லை கல்லாகட்டும் அது வந்து நகர்ந்தங்கட்டி அதுக்கப்புறம் அவங்க வந்து ஈஸியாகவே கொஞ்சம் நேரத்தில் மேலே எடுத்துடுறாங்கங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 210 அடிங்க. அதில் வந்துட்டு ரொம்ப அந்த முதல்ல அவங்க வந்து 1 ஹவர் வந்து அந்த ஒரு அடி தூக்குறக்கே ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2.5 ஹவர்ஸுக்குள்ளே வேலையை முடிச்சு கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் தேவைப்பட்டுச்சுது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான நம்பரை நாங்கள் சென்ட் பண்ணி விடுறோம்.